வணக்கம் நேயர்களே. தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தன்னுடைய மரணத்திற்கு முந்தைய காலங்களில் கடைசி நேரங்களில் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்ததாக அவருடைய ஆதரவு தரப்புகள் தெரிவித்துள்ளன. அந்த அழுத்தத்திற்கு காரணம் என்ன என்பது அவர்கள் சொன்ன இந்த விடயம் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது போல் தெரிவதாக மக்கள் சொல்லுகிறார்கள். என்னவென்றால், என்னுடைய இறுதி நிகழ்வுக்கு சுமந்திரன் போன்ற தரப்புகள் வரக்கூடாது. அதை மாவை சேனாதிராஜா நேரடியாக சொல்லாவிட்டாலும் அவருக்கு நெருக்கமான சகாக்கள் ஆதரவினர் தெரிவித்திருப்பதாக செய்திகளில் இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த கதை ஏன் சொல்லப்பட்டது என்றால், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் தன்னுடைய அனுதாபங்களை முகப்புத்தகத்தில் தெரிவித்திருக்கின்றார். அதில் அவர் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், 1970ஆம் ஆண்டுகளில் மாவை சேனாதிராஜா நிறைய ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். தமிழ் மக்களுக்காக பேரினவாதத்திற்கு எதிராக 6 தசாப்தங்களுக்கு மேலாக ஒரு அடையாளமாக இருந்தவர் மாவை சேனாதிராஜா. அவர் ஒரு பெருந்தலைவர். அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற ஒரு பதிவை தன்னுடைய முகநூல் பக்கத்திலே போட்டிருக்கின்றார். இதற்கு மாவை சேனாதிராஜா தரப்புகள் சொன்ன விடயம் என்னவென்றால், மாவை சேனாதிராஜா மறைவுக்கு முன்னர் கடும் மன அழுத்தத்தில் இருந்தார். அதற்கு சுமந்திரன் போன்றவர்கள் ஒரு காரணமாகவும் இருக்கிறார்கள். ஏனென்றால், தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பை பெற்றுக்கொள்வது தொடர்பாக அதற்கு மாவை சேனாதிராஜாவிடம் இருந்து தனக்கு அந்த பதவி வர வேண்டும் என்பதற்கான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதாக தரப்பு செய்திகள் சொன்னதாக நாங்கள் அறிகிறோம். ஆக இன்னும் தான் என்கின்றதான் ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? இன்னும் தான் என்றொரு கேள்வி எழுகிறது. இதற்கிடையில் ஏன் சொல்லுகிறோம் என்றால், தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று தமிழ் மக்கள் நினைத்து வாக்கு போட்டவர்களில், நீண்ட காலமாக தொடர்ந்து வாக்கு போட்டு தமிழ் மக்கள் வெல்ல வைத்தவர்களில் இவர்கள் அடங்குவர். ஆக தமிழ் மக்களினுடைய கேள்விகள், தமிழ் மக்களுடைய எண்ணங்கள், தமிழ் மக்களினுடைய ஒவ்வொரு விடயங்களும் பாராளுமன்றத்தில் இவர்களால் சொல்லப்பட்டதா, தீர்வுகள் வழங்கப்பட்டதா என்கின்ற கேள்விகளும் எழுகிறது. அதற்கான பதில் இல்லை என்கின்ற பொழுதுதான் பாராளுமன்ற தேர்தலில் பலர் தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். இந்த நிலைமையில் தமிழரசு கட்சி என்கின்ற ஒரு பெரு விருட்சத்தினுடைய தலைமை பொறுப்பை யார் ஏற்க வேண்டும் என்பதில் சேனாதிராஜா தரப்பு சுமந்திரன் தரப்புக்கு இடையில் கடும் அழுத்தங்களும் வாத பிரதிவாதங்களும் ஏற்பட்டதாக நாங்கள் அறிகிறோம். இப்பொழுது மாவை சேனாதிராஜாவினுடைய மறைவை தொடர்ந்து சுமந்திரன் தன்னுடைய அனுதாபங்களை முகநூலில் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் மக்களுடைய பெரு அடையாளம் சேனாதிராஜா என்று தெரிவித்திருக்கின்றார். தமிழ் மக்களுக்காக பேரினவாதத்திற்கு எதிராக நின்ற ஒரு அடையாளம் என்றும், 70களில் அவர் நிறைய ஆண்டுகள் சிறை தண்டனை இருந்ததாகவும் எல்லாம் சொல்லி அனுதாபங்களை தெரிவித்திருக்கின்றார். ஆக அடுத்து தமிழரசு கட்சியின் தலைவராக என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கிடையில் சுமந்திரனுடைய இந்த கருத்து தொடர்பாக சேனாதிராஜா தரப்பினுடைய ஆதரவாளர்கள் தரப்பினர் என்ன பதிலை சொல்ல போகிறார்கள் என்கின்ற விடயத்திற்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம். செய்திகள் கிடைத்தவுடன் உங்களுக்காக அதை பகிர்ந்து கொள்கிறோம். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் போடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.